பார்த்தோம் பேசிக் ஃபினான்ஷியல் டர்ம்ஸ் பார்த்தோம். ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி these are the things you should know அப்படிங்கிறத பற்றிலாம் பார்த்தோம். Now getting more deeper into it, பிஸ்னஸை எப்படி எந்த ஃபார்மேட்டில் நான் ஸ்டார்ட் பண்ணுறது, எந்த ஃபார்மேட்டில் ஸ்டார்ட் பண்ணால் that will benefit me அப்படின்னு பார்க்க போகிறது தான் இந்த பர்டிகுலர் டாபிக். செலெக்ஷன் ஆஃப் லீகல் என்டிட்டிஸ். ஓகே, செலெக்ஷன் ஆஃப் லீகல் என்டிட்டிஸ். ஒரு ஃபேமஸ் கோட் இருக்கு இல்லையா, டெல் மீ who your friend is, I will tell you who you are. What does it mean? நீ எந்த குரூப்போடு சேர்ந்து சுற்றிட்டு இருக்கியோ சொல்லு, அந்த குரூப் தேருமா தேராதான்னு நான் சொல்கிறேன். ஸோ சிமிலர் டு இட், டு whom you are going to join hands to start your business with. எப்படிலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாங்கிறத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ how to use the board? ஓகே, see you being a single person, நீங்கள் ஒரே ஆளாக உங்கள் பிஸ்னஸை ரன் பண்ண போகிறீங்கன்னா you are called as sole proprietorship. So you will be the one man army here. You will see who the supplier is, you will go and search who the customers are, you will take care of the accounts section, you will be the one man army to be the managing of all these. உங்களுக்கு இல்லை obviously employees இருப்பாங்க, but the decision making authority will be completely you. ஸோ இதில் ப்ரோஸும் இருக்குது கான்ஸும் இருக்குது. வாட் ஆர் த ப்ரோஸ் அண்ட் வாட் ஆர் த கான்ஸ்? ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ஐடியா கொண்டு வந்துட்டீங்க, தட் ஐடியா யூ திங்க் இட் இஸ் கோயிங் டு பி சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னா யூ நீட் நாட் டிஸ்கஸ் வித் சம்படி எல்ஸ் ஃபார் த அப்ரூவல். அட் த சேம் டைம் மார்க்கெட்டில் ஒரு த்ரெட் இருக்குது விச் யூ ஆர் நாட் அவேர் ஆஃப். அப்போது உங்களுக்கு கூட ஒருத்தர் இருந்தால் they would have told you about it இல்லையா? ஸோ இதில் ப்ரோஸும் இருக்குது கான்ஸும் இருக்குது. டு பி அ சோல் ப்ரொப்ரேட்டர், if you are the only in charge of your business, you are called as sole proprietor. You will be the only person here. இப்போ நான் sole proprietor ஒரு business start பண்ணுறேன் அப்படின்னா full capital funding only I will do. What is capital? The initial investment which you are going to invest in your business. உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவையான எல்லா ஃபண்ட்ஸையும் நீங்கள் தான் ரெடி பண்ணி கொண்டு வர போகிறீங்க. God forbid, what happens when your entire capital is down? You are going to take the full responsibility. At the same time, you are going to be the complete sufferer. Clear? So, sole proprietorship la plusum irukku minusum irukku. At the same time, நீங்க sole proprietor இருக்கும்போது legalities பார்க்கும்போது you will not have much formalities. நீங்க உங்க registration process அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. Like for example, I am a sole proprietor for my practice sections. நான் இது வரைக்கும் எங்கேயும் ரெஜிஸ்டர்லாம் எதுவும் பண்ணலை. I am an income tax practitioner, I am a GST practitioner. ரிஸ்க் என்னன்னா லைக் நான் எதுவும் இன்வெஸ்ட் பண்ணலை, ஒரு 2 சாஃப்ட்வேர் வச்சுருக்கேன், 2 லேப்டாப் வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஸோ வேறு பட் ஃபார் யூ பீப்புள் யூ ஆர் கோயிங் டு பி ஆண்டர்ப்ரனர்ஸ். ஸோ உங்கள் பிஸ்னஸ் என்னவா இருக்க போது அதுக்கு ரிலேட்டடான விஷயங்களும் யூ ஹேவ் டு திங்க் அபவுட். ஸோ சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப்பில் தீஸ் ஆர் த திங்ஸ். ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எதுவுமே தேவை கிடையாது. ஃபைன். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப். அடுத்த வெர்ஷன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப் ஆரம்பிச்சிட்டீங்க, பட் இன்னொரு கம்பெனியன் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. தேர் கம்ஸ் த அதர் கான்செப்ட் கால்ட் அஸ் பார்ட்னர்ஷிப். Who is a partner? Shareholders partners. இந்த கிளாரிட்டிக்காக தான் நான் இந்த கான்செப்டை இப்போ எடுத்தேன். ஷேர்ஹோல்டர்ஸ் வேறு, பார்ட்னர்ஸ் வேறு. ஷேர்ஹோல்டர்ஸுங்கிற டேர்ம் யூ ஷுட் நாட் யூஸ் இட் இன் பார்ட்னர்ஷிப். யூ ஷுட் யூஸ் இட் ஒன்லி இன் கம்பெனிஸ். பார்ட்னர்ஸ் அவர் ஷேர் கொடுப்பாரு, அதுக்காக அவர் ஷேர் ஹோல்டர் கிடையாது. பார்ட்னர் இன் தி சென்ஸ் யூ பீப்புள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2-3 பேர் சேர்ந்து மினிமம் 2% இருக்கணும் பார்ட்னர்ஷிப்க்கு. வை? பிகாஸ் நான் என் கூட பார்ட்னராக இருக்க முடியாது. ஸோ மினிமம் க்ரைட்டீரியா இஸ் 2%. மேக்ஸிமம் 50% வரைக்கும் இருக்கலாம். ஃபைன், மேக்ஸிமம் 50 பார்ட்னர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். ஸோ ஆல் தீஸ் 50 people they will contribute the capital. Not necessarily mandatory 50. 2 பேர் கூட வச்சு you can start, 3 பேர் வச்சு you can start, 4 பேர் வச்சு you can start. So you 4 people can divide the work among yourself and go for it. சரிங்களா? இந்த capital sharing ratio need not be equal always. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் போய் ஹோட்டலில் சாப்பிட்டா என்ன பண்ணுவோம்?
ஒருத்தர் 500 வச்சுருப்பாங்க, ஒருத்தர் 100 வச்சுருப்பாங்க, ஒருத்தர் 10 ரூபாய் வச்சுருப்பாங்க. சம்டைம்ஸ் ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ண மாட்டோம்ல. யார் கையில் என்ன இருக்கோ, இப்போ இன்றைக்கி தேவை ஒரு பிரியாணி சாப்பிட்ணும், நம்ம என்ன பண்ணுறோம், கையில் இருக்க காசு கொடுத்து 4 பேரும் பிரியாணி சாப்பிட்டு வர போகிறோம். லைக்வைஸ் சம்டைம்ஸ் டிபெண்டிங் அப்பான் த சிச்சுவேஷன் அவங்கக்கிட்ட ஈக்குவல் ஷேர் இல்லைனா கேபிட்டல் அவங்கக்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதை வச்சு அவங்க வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். Similarly, when it comes to profit, that will also be shared in the ratio of their capital only. புரியுதா கான்செப்ட் என்னென்னு? இப்போ 3 lakhs 2 lakhsன்னு அவங்க வந்து கேபிட்டல் போட்டிருக்காங்க அப்படின்னா ப்ராஃபிட்டையும் அந்த 3:2 ரேஷியோவில் தான் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கணும். ப்ராஃபிட் cannot be 50-50 இல்லையா? வாட் she will say? அவங்க ஆல்ரெடி கணக்கில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. நான் 3 lakhs கொடுத்துருக்கேன், நீ 2 lakhs தான் கொடுத்துருக்க, ப்ராஃபிட் உனக்கு எப்படி 50% நான் கொடுக்குறதுன்னு அவங்க கேட்பாங்க. கேட்பீங்கல்ல? எஸ். ஸோ உங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வில் பி ஆஸ் சேம் அஸ் யோர் கேபிட்டல் ஷேரிங் ரேஷியோ. அப்போ இந்த ஃபார்மேட் ஆஃப் பிஸ்னஸில் எந்த டிமெரிட்டும் கிடையாதா? ஸ்டில் இருக்குது. ஸோ சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பில் சொன்னேன் தட் நீட் நாட் பி ரெஜிஸ்டர்ட் ஆல்வேஸ்னு சொல்லிட்டு. பார்ட்னர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் யூ வில் ஹாவ் 2 type of instances. You can either register or you can be a non-registered partnership. So registered என்ன பெனிஃபிட் இருக்குது, non-registered என்ன பெனிஃபிட் இருக்குது? non-registered once again நான் எந்த லீகல் ஃபார்மேட்குள்ளே போகலனாலுமே எனக்கு என்னது லெஸ் நம்பர் ஆஃப் ஒர்க்ஸ், பெருசாக இந்த டைம் லைன்ஸும் ஃபாலோ பண்ண தேவை கிடையாது. ஐ வில் ஜஸ்ட் ஃபாலோ. பட் நான்-ரெஜிஸ்டர்டாக இருந்தீங்கன்னா உங்களோட பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் மேலே எந்த கேஸ் வந்தாலும் யூ கேனாட் ஃபைட் பேக் அகெயின். நீங்கள் ரெஸ்பாண்ட் தான் பண்ண முடியும். உங்களோட சப்ளையர் மேலேயோ உங்களோட கஸ்டமர் மேலேயோ யூ கேனாட் ஃபைல் அ கேஸ் அஃபிஷியலி இஃப் யூ ஆர் நாட் அ ரெஜிஸ்டர்ட் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம். பட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா யூ கேன் ஃபைல் அ கேஸ். சரிங்களா? இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏபி அண்ட் கோன் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க சப்ளையர் மேலே அவங்க என்ன பண்ணலாம், கேஸ் ஃபைல் பண்ணலாம். இவங்க 3 பேரும் பார்ட்னர்ஸ், இவங்க 3 பேர் என்ன பண்ணிட்டாங்க, ரெஜிஸ்டர் பண்ணணும், அதுக்கு ஒருத்தவங்களை பார்க்கணும், அதுக்கும் ஃபீஸ் கொடுக்கணும், எதுக்கு நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்னு இவங்க 3 பேரும் பண்ணுறாங்க. If they wanted to file a case upon their supplier, they will not be able to do. Why? Because they are not registered. சரிங்களா? பார்ட்னர்ஷிப்பில் இருக்க இன்னொரு டிமெரிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சோல் ப்ரொப்ரைட்டர்லேயும் ஒரு டிமெரிட் இருக்குது. அது என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 lakhs அவங்க வந்து கேபிட்டல் போட்டிருக்காங்க. இப்போ லாஸ் அதை விட தாண்டி வந்துருச்சு. நான் என்னோட லைபிலிட்டிஸ்னு பார்த்தோம் இல்லையா, அவங்களுக்குலாம் நான் பணம் கொடுக்கணும்ல, தட் வில் எக்ஸீட் த கேபிட்டல் சம்டைம்ஸ். நான் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் ஜாஸ்தி இருக்கலாம். அப்போ நான் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் ஜாஸ்தி இருக்கும்போது நாட் ஒன்லி த பிஸ்னஸ் கேபிட்டல், மை ஓன் பாக்கெட் வில் ஆல்சோ go to that particular person. What I have as my personal income, what I have as my personal expense. ஸோ அதையும் நீங்கள் என்ன பண்ணணும், பிஸ்னஸ்க்காக கொடுக்கணும். இங்கே பிஸ்னஸும் அந்த இண்டிவிஜுவலும் ஒருத்தங்க மாதிரி தான் கன்சிடர் பண்ணுவாங்க. எந்த மாதிரியான கொலாபரேஷனில்? இன் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் அண்ட் பார்ட்னர்ஷிப். ஸோ அப்போ பிஸ்னஸ் வேறு நான் வேறுன்னு தனியாக பார்க்கறதுக்கான எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே இல்லையான்னு கொஷின் அரைஸ் ஆகும்போது தான் there comes the concept called companies. Fine. ஸோ இந்த கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் கம்பெனிஸ் வேறு, ஓனர்ஸ் வேறு. இந்த கம்பெனிஸில் ஷேர் வச்சுருக்கவங்க தான் கால்ட் அஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். கிளியரா? ஸோ இப்போ வந்து இட் மேபி எனி கம்பெனி, ஒரு டாட்டாவோ ரிலையன்ஸ்லையோ நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னா நான் ஷேர் ஹோல்டர்னா நான் தாண்டா ஓனரு அப்படின்னு சொல்ல முடியுமா? நோ. என்ன மாதிரி இன்னும் எத்தனை பேர் இருப்பாங்க? n number of people இருப்பாங்க. அப்போ இங்கே என்ன கம்பெனியில் என்ன ப்ராப்ளம் வரும்? டிசிஷன் மேக்கிங் யார் பண்ணுறது? கேன் எவ்ரி ஷேர் ஹோல்டர் சிட் டுகெதர் அண்ட் டிசைட்? இஸ் தட் பாசிபிள்? நோ. தென் வாட் ஷுட் பி டன்? You should appoint somebody to take care of all those. Who are they? They are called as board of directors. டைரக்டர்ஸ்னு படிச்சிருக்கீங்களா? இதில் கேள்விப்பட்டிருக்கீங்க. மூவிஸ்லேயே கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஹார்ட் பீட் சீரிஸ் எத்தனை பேர் பார்க்குறீங்க? கை தூக்க, நானும் பார்ப்பேன். அதில் இப்போ ரீசெண்டாக போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் நடந்தா போன வாரம், அதுதான். அது ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. பட் பப்ளிக் லிமிடெட் கம்பெனியில் இன்னும் பீப்புள் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அத்தனை பேர்த்துக்கிட்டே என்ன பண்ண முடியாது, டிசிஷன்ஸ் கேட்க முடியாது. ஸோ அதுக்கு பதில் என்ன பண்ண போகிறாங்க,
the shareholders are going to appoint somebody called as board of directors. அவங்க shareholdersக்கான வெல்ஃபேருக்காக எல்லா டிசிஷன்ஸும் எடுப்பாங்க for the betterment of the company as well as the betterment of the shareholders. கம்பெனிஸ் ஓப்பன் பண்ணுறதுல என்ன ப்ளஸ் என்ன மைனஸ்? ப்ளஸ் என்னன்னு பார்த்தோன்னா, நான் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்லேயும் பார்ட்னர்ஷிப்லேயும் என்ன சொன்னேன், நான் 5 lakhs தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன், பட் அதை தாண்டி லாஸ் ஆச்சுன்னா என்னோட பர்சனல் இன்கம்லேருந்து எடுத்து கொடுக்கணும். என் பேரில் ஒரு வீடு இருக்கும், ஆனால் அந்த வீட்டையும் சேர்த்து நான் விற்று கொடுத்தாகணும். யாருக்கு? என்னோட கிரெடிட்டார்ஸ்க்கு. நான் யாருக்கெல்லாம் பணம் கொடுக்கணுமோ அவங்களுக்குலாம் நான் கொடுக்கணும். பட் இன் கேஸ் ஆஃப் கம்பெனி, இஃப் யூ ஹேவ் இன்வெஸ்டட் 10 lakhs, you cannot get any money except the 10 lakhs unless and otherwise you have indulged in any kind of fraudulent activities. எந்த fraudulent activities நீங்கள் பண்ணலை அப்படின்னா நீங்கள் ப்ராமிஸ் பண்ணியிருந்த அந்த 10 lakhs மேலே 1 rupee கூட உங்கள் பாக்கெட்லேருந்து கொடுக்க வேண்டிய தேவையில்லை. காட் இட்? புரியுதா என்னென்னு? ஸோ நீங்கள் எவ்வளோ கேபிட்டலில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அவ்வளோதான். அதையும் மீறி லாஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் போகும், லிக்விடேஷன் ப்ராசஸ் இருக்குது. தட் இஸ் அ செப்பரேட் சாப்டர். பட் இந்த ஸ்டேஜில் வாட் யூ கேன் ரிமெம்பர் இஸ், என்னோட ரிஸ்க்கு கொஞ்சம் கம்மி. என்ன ரிஸ்க்கு கம்மி? என்னோட பர்சனல் ப்ராப்பர்ட்டி இஸ் சேஃப். நான் பிஸ்னஸ்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி, கம்பெனின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி என்னோட பர்சனல் ப்ராப்பர்ட்டி அந்த போகக்கூடாது இல்லை. ஸோ இந்த மாதிரி போகக்கூடாது அப்படின்னா யூ ஷுட் ஸ்டார்ட் யுவர் கம்பெனி ஒன்லி. பட் கம்பெனியில் என்ன நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் கம்ப்ளைன்சஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக செப்டம்பரில் கேஒய்சி ஃபார்ம் அப்டேட் பண்ணியிருக்கணும். கேஒய்சினா என்ன? நோ யோர் கஸ்டமர். ஸோ இந்த மாதிரி அட்லீஸ்ட் 3 months ஒன்ஸ் ஏதாவது ஒரு ஃபார்ம் நீங்கள் என்ன பண்ணணும், சப்மிட் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். கம்ப்ளைன்சஸ் ஆர் மோர் பட் த ரிஸ்க் இஸ் லெஸ். பட் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்லையும் பார்ட்னர்ஷிப்லையும் கம்ப்ளைன்ஸ் ஆர் லெஸ், ரிஸ்க் இஸ் மோர். ஸோ நீங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்னு புரியுது இல்லை, லைக் யூ ஹவ் டு ஃபாலோ சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ நீங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நிறையா ஃபாலோ பண்ண போகிறீங்களா இல்லை ரிஸ்க் எடுக்க போகிறீங்களா? which is benefit for you, which you are ready to take it up, you can take it up. Got it? So sole proprietorship na enna, partnership na enna, company na enna puriyudha? And company ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா by default it should be registered only, mandatory. Sole proprietorshipலையும் partnershipலையும் it is voluntary. You may be registered, you may not be registered. But in case of company, mandatorily 100% you have to be registered only. Unregistered companyங்கிற கான்செப்டே கிடையாது throughout India. Clear? So registration is mandatory and compliances are more, risk is lesser. And கம்பெனியில் இன்னும் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு இண்டிவிஜுவல் போய் ஒரு பேங்க் அப்ரோச் பண்ணி லோன் கேட்குறாங்க. See, I am going to start a business, I want so much of amount, kindly give me அப்படின்னு கேட்டால் கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. பட் கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணி நான் ரெப்ரசன்ட் பண்ணி போனால் credibility is more. ஒன்ஸ் அகேன் அங்கேயும் கம்ப்ளைன்சஸ் இருக்கும். 3 years ஐடி ஃபைல் பண்ண பேப்பர்ஸ் கேட்பாங்க, உங்களோட நெட்வொர்க் அசெட்ஸ் எல்லாமே கேட்பாங்க. பட் த சான்சஸ் ஆர் more for the registered organization than the unregistered one. ஒரு ஆர்கனைசேஷன் மூலிமா ரெஜிஸ்டர்டாக வந்தால் நீங்கள் நம்புவீங்களா, இல்லை XYZ ஏதோ ஒரு பர்சன் வந்தால் நம்புவீங்களா? It is obvious that only a registered person will be recognized. That is a scenario of company. So as a company, if you go and approach any person who are ready to lend you the money, they will be happy to help you. So as a sole proprietor, அப்போ இந்த பெனிஃபிட் எனக்கு கிடைக்கவே கிடைக்காதா? கிடைக்கும். எப்போ அப்படின்னா, as a sole proprietor also you can start a company that is called as OPC. 1% கம்பெனின்னு சொல்லுவாங்க. OPC, 1% கம்பெனி. இங்கே எப்படி சோல் ப்ரொப்ரைட்டர் ஒன் அண்ட் ஆர்மின்னு பேசணும், அதே கான்செப்ட் தான். பட் சோல் ப்ரொப்ரைட்டர் இஸ் மே ஆர் மே நாட் பி ரெஜிஸ்டர்ட், பட் OPC இஸ் மேண்டேட்டரிலி ரெஜிஸ்டர்ட். கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் முக்கியம். ஸோ ஒரு சில பீப்புள் இருப்பாங்க, லைக் பார்ட்னர்ஷிப்போ இல்லை கம்பெனிஸ்குள்ளேயோ, தே வில் நாட் பி வில்லிங் டு ஜாயின். ஏன் அப்படின்னா, லைக் அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தங்களும் பிலீவ் பண்ண மாட்டாங்க. பட் நான் என் பிஸ்னஸை ஃபுல்லாக நான் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற பர்சன்ஸ் இருக்காங்க. தட் இஸ் வெல் அண்ட் குட். இப்போ அவங்க இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடாது. எந்த மாதிரியான இஷ்யூஸ்? பீயிங் அன்ரெஜிஸ்டர்ட், தே வில் நாட் ஹேவ் எபிலிட்டி டு கெட் த லோன் எனிவேர் எல்ஸ். எங்கே போனாலும் லோன் கிடையாது, நீ ரெஜிஸ்டர்ட் இல்லை அப்படின்னு சொன்னால், தோஸ் பீப்புள் கேன் அவைல் OPC, 1% company, they can start a company. இங்கே எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சோல் ப்ரொப்ரைட்டர் மினிமம் 1, மேக்ஸிமம் எத்தனை பேர் இருக்கலாம் சோல் ப்ரொப்ரைட்டரில்?
மேக்ஸிமம் ஒன்று தான். ஏன்? he is a sole proprietor, one man army. பார்ட்னர்ஷிப்பில் மினிமம் எத்தனை பேர் இருக்கலாம்? 2, மேக்ஸிமம் 50. கம்பெனியில் பொறுத்த வரைக்கும் மினிமம் 2, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தால், ப்ரைவேட் கம்பெனினா என்னென்னா பப்ளிக்காக லிஸ்ட்டாக இருக்காது. இப்போ நம்ம 4 பேர் சேர்ந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பப்ளிக் கம்பெனி இருந்தால் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவாங்க இல்லையா, அதில் லிஸ்ட் பண்ணியிருக்கணும். ஸோ ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தால் மினிமம் 2, மேக்ஸிமம் 7. பப்ளிக் கம்பெனியாக இருந்தால் மினிமம் 2, மேக்ஸிமம் எந்த லிமிட்டும் கிடையாது. கிளியர்? ஸோ நம்ம பார்க்குற ஹார்ட் பீட் சீரிஸ் ப்ரைவேட்டா பப்ளிக்கா? ப்ரைவேட். மினிமம் 2, மேக்ஸிமம் லிமிட் இருக்கு. சாரி, மேக்ஸிமம் இஸ் 200 பா, நாட் 7. 7 இஸ் ஃபார் பப்ளிக் கம்பெனி மினிமம் கிரைட்டீரியா. ப்ரைவேட் கம்பெனிஸ் இருக்கு, பப்ளிக் கம்பெனிஸ் இருக்கு. ஸோ ப்ரைவேட் கம்பெனியில் மினிமம் எத்தனை பேர் இருக்கணும்? 2, மேக்ஸிமம் 200. பப்ளிக் கம்பெனியாக இருந்தால் மினிமம் இஸ் 7, maximum. That's why it is registered in stock exchange. So எத்தனை பேர் வேணாலும் வாங்கலாம், அந்த லிமிட்டேஷன் எதுவும் இருக்காது. ஸோ நீங்கள் ஆப் மூலயமா எந்தெந்த கம்பெனிஸோட ஷேர்ஸை நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறீங்களோ ஆல் தீஸ் ஆர் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ். ஸோ பார்ட்னர்ஷிப்னா என்ன, கம்பெனிஸ்னா என்ன, அது ப்ரைவேட்டா பப்ளிக்கா, இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓபிசியா, எதுக்காக தெரிஞ்சிருக்கணும்? You guys are future entrepreneurs. ஸோ இதெல்லாம் வச்சு சோல் ப்ரொப்ரைட்டர் இருக்க போகிறீங்களா, இல்லை பார்ட்னர்ஷிப்போடு சேர்த்து பண்ண போகிறீங்களா, ஓபிசியா, பப்ளிக் லிமிட்டடா, ப்ரைவேட் லிமிட்டடா, ஆல் திஸ் யூ ஹேவ் டு டிசைட். ஸோ இது மட்டும்தான் ஃபார்மேஷனான்னு பார்த்தோம் அப்படின்னா கிடையாது. ஸோ செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், சுய உதவி குழு. வாட் இஸ் தட் மீன்? There will be certain group of people, they will come together, they will save the money for their own purpose. ஒரு குரூப் மாதிரி ஆரம்பிச்சிருப்பாங்க, அது குழுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். எவ்ரி மந்த் certain money they will deposit. அந்த மந்த் யாருக்கு தேவையோ அதை எடுத்து அவங்க ஸ்ப்ளிட் பண்ணிப்பாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ். அதே மாதிரி ஒரு அசோசியேஷனும் இருக்குது. ட்ரஸ்ட் என்ஜிஓலாம் உங்களுக்கு தெரியும், ரைட்? ட்ரஸ்ட் என்ஜிஓஸ். ஸோ இது இல்லாமல் இன்னும் ஏபிஐ, அதான். எஸ், கமிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது லீகல் என்டிட்டிக்குள்ளே வராதுப்பா. கமிட்டின்னு பார்த்தீங்கன்னா தட் will have a purpose. Committee is not a business terminology, that will have a purpose. For example, எதுவுமே வெறும் கமிட்டின்னு இருக்காது. கமிட்டிக்கு முன்னாடி ஏதோ ஒரு கமிட்டி இருக்கும். ஸ்போர்ட்ஸ் கமிட்டி, ஆடிட் கமிட்டி. their objective is to do that work only. அவங்களுக்கு ஒர்க் அசைன் பண்ணியிருப்பாங்க. that is only called as committee. they will have objective. ஏதாவது ஒரு கமிட்டி எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். கோவிட் கமிட்டி, ஸோ கோவில் கமிட்டி. ஸோ அவங்களுக்கு அப்ஜெக்டிவ் என்ன? அந்த பிஸ்னஸ் எடுத்து ரன் பண்ணுறது. ஸோ கமிட்டி எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த லீகல் செக்டார்ஸ்குள்ளே அது வராதுப்பா. ஸோ கமிட்டியாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி பிஸ்னஸ் ரன் பண்ண முடியாது. அதுக்கு வேறு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் ஏஓபின்னு சொல்லுவாங்க, அசோசியேஷன் ஆஃப் பர்சன். ஒரு 4 பேர் சேர்ந்து பண்ணுறது அசோசியேஷன் ஆஃப் பர்சன். அந்த மாதிரி தான் சொல்லாமே தவிர கமிட்டி அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு லீகல் ரெஜிஸ்ட்ரேஷனும் கிடையாது. ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஒர்க்கையோ இல்லை வாலண்டரியாக நம்ம ஏதாவது சேர்ந்து பண்ணுறது கமிட்டி நம்ம வேணால் சொல்லிக்கலாம். ஸ்போர்ட்ஸ் கமிட்டியில் நான் இருக்கேன், இல்லை வாலண்டரிங் பண்ணுறேன். ஸோ ஏதோ ஒரு அப்ஜெக்டிவோட ஒரு ஒர்க்கை நோக்கி நீங்கள் போயிட்டுருக்கீங்கன்னா யூ கேன் பி கால்ட் அஸ் கமிட்டி. பட் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு கமிட்டியாக ஃபார்ம் பண்ண போகிறேன்னு எந்த ஒரு லீகல் ஆர்கனைசேஷன் கிடையாது. லீகல் அப்படின்னா லாஃபுல்லாக எதுவும் கிடையாது. காட் இட்? ஸோ செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க. செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் யூ கேன் ரெஜிஸ்டர், பட் கமிட்டி ரெஜிஸ்டர் பண்ண முடியுமானா யூ கேன் நாட். ஃபைன். ஸோ திஸ் இஸ் ஹவு த பேசிக்ஸ் ஆஃப் லீகல் என்டிட்டிஸ். லீகல் என்டிட்டிஸ்னு என்னென்னு புரியுதா இப்போ? ஸோ இது எல்லாமே சோல் ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, பார்ட்னர்ஷிப்க்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, கம்பெனிஸ்க்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, ஓபிசிக்கு அதே மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. கிளியர்? அண்ட் ஸோ இப்போ கம்பெனிலையும் ஓபிசிலையும் என்ன சொன்னேன், மை பர்சனல் அசட்ஸ் ஆர் சேஃப். கரெக்டா? ஏன்? அதெல்லாம் ப்ராப்பர்லி ரெஜிஸ்டர்ட். ஸோ எந்த மாதிரியான கம்பெனிஸில் இந்த மாதிரி பர்சனல் அசட்ஸ்லாம் சேஃபாக இருக்கோ தட் இஸ் கால்ட் அஸ் செப்பரேட் லீகல் என்டிட்டி. செப்பரேட் லீகல் என்டிட்டின்னு சொல்லுவாங்க. செப்பரேட் லீகல் என்டிட்டினா அவங்களுக்குன்னு தனியாக இருக்குது. ஸோ அவங்க வேறு, பிஸ்னஸ் வேறு.
பட் சோல் ப்ரொப்ரேட்டர் நான் வேறு பிஸ்னஸ் வேறேன்னு சொல்ல முடியாது. சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப் பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸும் நான் தான், அதை ரன் பண்ணுறவனும் நான் தான். பட் இன் கேஸ் ஆஃப் கம்பெனி வேறு, ஓனர் வேறு.